சிஸ்டர் பிரதர், அவருடைய மகள் ஒருத்தி தான் ஐடா ஸ்கட்டர். வேலூர் மாவட்டத்துக்கு ஊழியம் செய்யும்படி அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். நல்லா கேளுங்க, அந்த நாட்களில் சரியான மருத்துவம் கிடையாது, சரியான ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு இரவு அந்த ஐடா ஸ்கட்டர் வீட்டில் இருக்கும் போது கதவை தட்டுக்கிற சத்தம் கேட்டது. ஒரு இரவில் கதவை திறந்தாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு இந்து மனிதர் நிற்கிறார். கண்ணீரோடு சொல்லுகிறார், அம்மா, என் மனைவி பிரசவ வேதனையில் துடிக்கிறா, வந்து பிரசவம் பார்ப்பீங்களா? இவங்க சொன்னாங்க, ஐயா, எனக்கு பிரசவம் பார்க்க தெரியாது, பிரசவம் பார்க்க தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு முஸ்லிம் சகோதரன் வருகிறார், கதவை தட்டுகிறார். அம்மா, என் மனைவி கஷ்டப்படுறா, கொஞ்சம் பிரசவம் பார்க்க வருவீங்களா? நம்ம சொன்னாங்க, ஐயா, எனக்கு மருத்துவம் தெரியாது, எனக்கு பிரசவம் தெரியாது. ஐயோ, நான் என்ன செய்வது? வேற எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது அந்த நாட்களில். மூன்றாவதா ஒரு உயர் குலத்தை சார்ந்த ஒரு பிராமணர் ஒருவர் வந்தார், ஒரு ஐயர் ஒருவர் வந்தார். கதவை தட்டினார். அம்மா, என் மனைவிக்கு வந்து கொஞ்சம் பிரசவம் பாருங்க அப்படின்னு சொன்னார். அவங்க சொன்னாங்க, ஐம் சாரி, எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு தெரியாது. ஐயோ, நான் என்ன செய்வது? அவர் சொன்னார், ரொம்ப வழியில துடிக்கிறாமா, ரொம்ப வழியில துடிக்கிறா, கொஞ்சம் வந்து ஏதாவது உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தெரியல என்ன செய்வது என்று சொல்லி. அதற்கு பிறகு அந்த 3 பேரும் போய்விட்டார்கள், ஒத்தாசை இல்லாத போய்விட்டார்கள். மறுநாள் காலை எல்லாம் அந்த மோள அடிக்கிற சத்தம் கேட்குது, சங்கூதுற சத்தம் கேட்குது. இவர்கள் கேட்கிறார்கள், யார் அது? அப்பதான் சொல்றாங்க சிலர், நேற்று 3 பேர் உங்ககிட்ட வந்து பிரசவத்துக்காக மன்றாடி நின்றார்களே, அந்த 3 பேருடைய மனைவிகளும் செத்து விட்டார்கள். 3 பேருடைய மனைவிகளும் வயிற்றில் பிள்ளையோடு அந்த கர்ப்ப வேதனையில பிள்ளை பிறக்க முடியாத செத்துட்டாங்க. அப்பதான் இந்த ஐடா ஸ்கட்டருக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு அன்பின் வைராக்கியம், தேவனுடைய பாரம் இந்த ஐடா ஸ்கட்டருடைய இருதயத்தை தொட்டது. ஐயோ, இனி என் ஜனங்கள் சாக நான் விட போவது கிடையாது, இனி ஒருவர் கூட வியாதியில சாக, இந்த பிள்ளை பிறப்பின் போது சாக, லேபர் பெயின்ல சாக நான் விட போவது கிடையாது என்று அவர்கள் அமெரிக்கா போனார்கள். 5 ஆண்டுகள் மருத்துவம் படித்தார்கள், டாக்டர் பட்டம் பெற்றார்கள், இந்திய தேசத்துக்கு வந்தார்கள், வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை நிறுவினார்கள். இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏராளமான வியாதிகள் குணமாக்கப்படுகிறது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள், இந்து ஜனங்கள். எங்க மாமியார் கூட, ரூபாவுடைய அம்மாவுக்கு கூட ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து அப்போலோ மருத்துவமனையெல்லாம் கைவிட்டு இனி இவங்க செத்துருவாங்க, பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னபோது இந்த வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே மருத்துவம் பார்த்து தான் அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு மகளுக்குள்ள எழும்பின அந்த வைராக்கியம் பாருங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களுடைய உயிரை பிழைக்கும்படி அது செய்தது. இதுதான் தேவ வைராக்கியம். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு